ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னா ஒரு ஸ்வீட்டு தாங்க பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வீட்டில் இருக்க பொருளே பண்ணக்கூடியதான். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த இதில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா சுண்ட காய்ச்சி எடுத்துக்கோங்க. பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி குழம்பு வைக்க தான் பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். சரி, நம்ம இதில் ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தனாக்கில் ஸ்வீட் பண்ணியிருக்கேங்க. இது நானாக யோசித்து பண்ணது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். பன்னீரை எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவின பன்னீரை எடுத்து அது ஒரு சைடில் வச்சுட்டு, பால் நல்லா சுண்ட காய்ச்சி வந்ததுக்கப்புறம் அந்த பாலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் நம்ம துருவின பன்னீரை எடுத்து நம்ம போட்டு கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோம். அந்த சும்மாவே நீங்கள் வதக்குறதில் அந்த பச்சை வாடை எல்லாமே போயிடும். இல்லை எண்ணெய், நெய் எதுவுமே நான் சேர்க்கலைங்க. வெறும் இந்த பன்னீர், சீனி, இந்த பால், இந்த 3 பொருளை தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சீக்கிரமாக செய்யும். யார் விருந்தாளி கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்வீட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணம் சீனி போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதுக்கு மேலே என்னது, பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கொஞ்சம் பால் மிச்சமும் வந்துட்டு ஒரு 200 கிராம் பால் நல்லா ஊற்றி நல்லா அது கிளறி எடுத்துட்டேன். அதில் 1 1/2 ஸ்பூன் கோகோ பொடி போட்டு அதையும் போட்டு நல்லா கிளறி எடுத்திங்கன்னா சூப்பரான பர்ஃபி ரெடிங்க. கோகோ பன்னீர் பர்ஃபிங்க. இதை நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. சாக்லேட் ஃப்ளேவரில் பர்ஃபி சாப்பிட்னா சூப்பராக இருக்குங்க. இதை எல்லாமே எடுத்து வற்றி வந்ததுக்கப்புறம் ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 15 நிமிஷம் நீங்கள் டிஸ்ப்ரீஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா இறுகி வந்துடும். தன்னாலே வந்துட்டு பாருங்கள். அந்த கிண்ணத்தில் கூட நான் நெய் தடவவே இல்லை. இப்படி கவுத்தி போட்டு இப்படி 9 10 பீஸ் ஆக்கி போட்டுட்டேன். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இனிப்பு சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்யூ. பாய்.